என்ன கேபிவி கிளாஸ் இல்லையா? ஆமாம் சார், இந்த ஃப்ரீ லைப்ரரியில் புக் எடுக்கலான்னு போகிறேன். நானும் அங்கே தான் போகிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுல்ல, லைப்ரரி ஃப்ரீயாக இருக்கும் அதான். ஆமாம் வா, நம்மளும் போய் கொஞ்சம் புக்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இங்க பாரு, வாதியார் மாடு படம் நடத்திட்டு இருக்காரு, பையன் விஷயத்துக்கு விளையாடிட்டு இருக்கான். சைலன்ஸ். வாதியாரே மொபைல் நோண்டிட்டு இருக்காரு, பையன் என்னையா பண்ணுவான்? அவனை எப்படி கண்டிக்க முடியும்? யோ பையன்னா அப்படிதான் சொல்லலையா? உன் வாத்தியார்லாம் அப்படிதான் இருந்தாரா? எப்படிதான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ. சரியான புலம்பல் கேசியா நீ. நம்ம வந்தோமா பாடம் எடுத்தோமான்னு போயிட்டே இருக்கணும். இப்ப இப்படி பேசுற, ஒரு நாள் உனக்கு புரியும் பாரு. இங்க பாரு, இப்படி இருந்தா பசங்கள்ட்ட எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? நான் தான் சொன்னேனே, நீ தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. இல்லப்பா, இது சோசியல் மீடியா காலம். பையன்லாம் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான். எந்த நேரம் பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு அவனோட லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி நாம தான் மாறி ஆகணும். ரைட், அதைத்தான் நானும் சொல்றேன். நல்ல டீச்சர் ஓகே, நல்லா படிக்கிற பசங்களும் ஓகே. உனக்கெல்லாம் சொன்னாவே புரியாது. மற்றபடி அப்படி இப்படி இருக்கான்ல, அவங்க பேரண்ட்ஸ் தான் பாவம். பசங்க அவனையும் ஏமாத்திக்கிட்டு பெற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். சொல்ற விதத்துல சொன்னா அட்லீஸ்ட் 10 பேர்ல ஒரு 2 பேர் கேட்பான்ல, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மாற்ற வேண்டியது பசங்களை இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்களை தான் ஃபர்ஸ்ட். அட என்னப்பா, ஏன்பா நீ? பாய்ப்பா, வரேன். பாய் பாய் பாய். ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? இந்த வரேன் சார், வரேன். சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்ல, பையனோட அப்பா வந்திருக்காரு சார். வர சொல்லுங்க. அப்படியே அந்த பையனோட கிளாஸ் டீச்சரையும் வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன சார் ஆச்சு என் பையனுக்கு? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? என்னாச்சு சார்? சார் ஆச்சு, சொல்லுங்க சார். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உங்கள் பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல்லையா? ஒன்றும் பதறாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் பையனோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை. கொஞ்ச நாளாக அவன் சரியான நேரத்துக்கு கிளாஸுக்கு வரதில்லை. அப்படியே வந்தாலும் படுத்து ஒரு மாதிரி ட்ரௌசியாக தூங்கிக்கிட்டே இருக்கான். சரியான அட்டென்டிவாக இல்லை. அந்த மாதிரியான அவனோட பழக்கங்கள் தான் இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன சார் தவறான பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்றீங்க? அவன் கிளாஸுக்கு சரியா வரலன்னா நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும் சார். உங்களை நம்பி தான் இந்த காலேஜில் சேர்த்துருக்கேன். நீங்க சொன்ன ஹாஸ்டலில் தான் தங்க வச்சிருக்கேன். இப்போ வந்து அவன் சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், கெட்ட பழக்க வழக்கம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல சார். யார் சார் அவனோட கிளாஸ் டீச்சர்? அவரே வந்துட்டார், வாங்க சார். என்ன சார் கிளாஸ் டீச்சர் நீங்க? ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? முன்னாடியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்ப சொன்னா என்ன சார் பண்றது? உங்க பிள்ளைன்னா இப்படி கண்டுக்காம இருப்பீங்களா? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார் எந்த ஹாஸ்பிட்டல்ல சார் சேர்த்துருக்கீங்க? சார் SM ஹாஸ்பிட்டல் சார். நான் அப்போவே படித்து சொன்னேன், அவன் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கான். பிரின்சிபல்ட்டையும் பேரண்ட்ஸும் சொல்லாமல் சொன்னேன், நீங்களும் கேட்கல, எங்களையும் சொல்ல விடாமல் தடுத்துட்டீங்க. ஒரு விதத்தில் அவனோட இந்த நிலைமைக்கு நாமளும் காரணமாயிட்டோம். அட போப்பா, அவனெல்லாம் திருத்த முடியாது. அவன் புத்தி சொல்லி மாற்றணும்னு நினச்சா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். வந்தோமா பாடம் எடுத்தோமான்னு போயிட்டே இருக்கணும். சொல்லியிருந்தா மட்டும் அவன் திருந்திருப்பானே? அட போயா சும்மா. அவன் எப்படி போனால் நமக்கு என்னப்பா? அவன்லாம் திருந்த மாட்டான். இதெல்லாம் அடிக்கடி காலேஜில் நடக்கிறது தானே. போயிட்டு போகிறான் விடு. இங்கேயும்
அங்கேயும் ஒரே முகம் ஈரத்தை வேடம் போடுமா பன்னீரும் வெந்நீரும் ஒரே நிறம் நீரத்தில் வேதம் தோன்றுமா. ஏன்பா பார்த்து வரக்கூடாதா? இதுல 3 பேர் வர்றீங்க. சாரி சார். ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிறது ஒரு பபுள் லைஃப் மாதிரி. அது சீக்கிரம் காணாமல் போயிடும். அல்டிமேட்டாக ஒரு லைஃப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும். ட்ரக் அடிக்ட், ட்ரிங்க்ஸ் அடிக்ட் மாதிரி மொபைல் அடிக்டும் ஒரு தப்பான விஷயந்தான். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுங்கிறது என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப். அதை லிமிட்டடாக என்ஜாய் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக வாழ்ந்து காட்டுங்க. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் ஆசிரியர்களின் பிள்ளைகளை அவர்களை நல்வழிப்படுத்துவது நமது கடமை மட்டுமல்ல, பொறுப்பும் கூட.